சங்கரன்கோவில் மேல்நிலைப் பள்ளியில் கட்டிடம் கட்ட டெண்டர் விடுவதில் மோசடி நடந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சங்கரன்கோவில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு 2,43,00,000 ரூபாய்க்கான ஏல டெண்டர் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேரிடம் ஒப்பந்த புள்ளி பெற்றும் அன்றைய தினம் டெண்டர் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் விடுமுறை தினமான இன்று கண்காணிப்பு பொறியாளர் திரு குமரேசன் திருநெல்வேலியில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்கு வந்துள்ளார். அங்கு சங்கரன்கோவிலில் பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான டெண்டரை நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஒதுக்கீடு செய்ததாக கூறப்படுகிறது. இதுபற்றி தகவல் அறிந்த வழக்கறிஞர் பிரம்மா நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு தகவல் அளித்தார். உடனடியாக அங்கு சென்ற நமது நெல்லை செய்தியாளர் சுடலைக்குமார் இதுபற்றி செயற்பொறியாளர் திரு கலைச்செல்வன் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் திரு குமரேசன் ஆகியோருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டனர். ஆனால் அவர்கள் தொலைபேசியை துண்டித்து விட்டனர். மேலும் அவசரமாக அலுவலகத்திலிருந்து கண்காணிப்பு பொறியாளர் திரு குமரேசன் வெளியேறினார். காரில் ஏறியவுடன் நாம் படம் பிடித்தபடி காரின் இருக்கைக்கு அடியில் படுத்துக் கொண்டார். டெண்டர் மோசடி தொடர்பாக நெல்லை பொதுப்பணித்துறை கட்டடப் பிரிவில் பணியாற்றும் செயற்பொறியாளர் திரு கலைச்செல்வனை தொடர்பு கொண்ட போது தாம் வெளியூரில் இருப்பதாக கூறிவிட்டு தொடர்பை துண்டித்து விட்டார். வணக்கம் சார். நம்ம சங்கரன்கோயில் பக்கத்தில் அந்த ஸ்கூல் பில்டிங் ஏதோ கட்டுறது சம்மந்தமாக டெண்டர் ஏதோ இன்னைக்கு ஓப்பன் பண்ணதா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துருச்சு. அது உண்மையா சார்? டெண்டர் வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணதா சொல்கிறாங்க. இன்னைக்கு இல்லையா? அது எஸ்சி டெண்டர்ல அது எனக்கு இல்லையே. அப்படி அவங்களுக்கு தான் தெரியுமோ? இல்லை இன்னைக்கு ஏதோ ஏற்கனவே வந்து 2 பேர் அப்ளை கண்ணன் இன்னொரு ஆள் 2 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணி அவர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. ஆனா இன்னைக்கு உள்ள டெண்டர் ஓபன் பண்ணதா சொல்றாங்க. யார் சார் சொல்றா? அப்படி இல்ல நம்ம தகவல் வருது சார், அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே அப்படின்னு உங்களுடைய வெர்ஷன் இல்ல கேட்டுக்கணும். நான் இல்ல சார், தான் அது எஸ்சி ஓவர்ஸ் டெண்டரு. சரி சரி சரி. நான் தஞ்சாவூர் வந்துட்டேன் நானு. சரிங்க சார், ஓகே சார். நான் நன்றி. நல்லா தேங்க்யூ. சரி சார், நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே. இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் கண்காணிப்பு பொறியாளர் திரு குமரேசனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கம் பெற முயன்றோம். ஆனால் நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் சுடலைக்குமார் பலமுறை முயற்சித்தும் திரு குமரேசன் தொலைபேசியை எடுக்கவில்லை. திருநெல்வேலி பொதுப்பணித்துறையில் நடைபெற்ற டெண்டர் மோசடி பற்றி நியூஸ் 7 தமிழுக்கு தகவல் அளித்த வழக்கறிஞர் பிரம்மா இதுபோல் பல்வேறு முறைகேடுகள் நெல்லை மாவட்ட பொதுப்பணித்துறையில் நடந்திருப்பதாக புகார் கூறினார். இது பற்றி தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் மனு செய்தும் அதிகாரிகள் பதிலளிக்க மறுப்பதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். இது பற்றி நமது செய்தியாளர் சுடலைக்குமாருக்கு வழக்கறிஞர் பிரம்மா அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். குறித்து நம்முடைய பேசுவதற்காக வழக்கறிஞர் பிரம்மா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் சொல்லுங்க, இன்னைக்கு வந்து இந்த அலுவலகத்தில் நடந்தது என்ன? இந்த டெண்டர் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இந்த டெண்டர் வந்து அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சங்கரன்கோயிலுக்கு உள்ள புதிய கட்டிடம் கட்டுவதற்கு கட்டிடம் மற்றும் பராமரிப்பு பணியை சார்ந்த இவங்களில் இந்த கண்காணிப்பு பொறியாளர் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் இந்த டெண்டர் விடப்படுகிறது. அவர்தான் இந்த டெண்டருக்கு முழு பொறுப்பாவார். இந்த டெண்டர் ஏற்கனவே விடப்பட்ட பின்னர் அதில் பங்கு பெற்ற 4 பேரில் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று இன்றைய தேதி வரை அறிவிக்கப்படவில்லை. அந்த டெண்டரை மூடி மறைத்து புதியதாக இன்று ஒருவருக்கு டெண்டர் விண்ணப்பம் கொடுத்து அவரை இந்த டெண்டர் கொடுப்பதற்கு மேல்மட்டத்தில் இருந்து, அதுவும் அரசியல் செல்வாக்கு பெற்ற நபர்கள் இருந்து இத்தொலைபேசி மூலம் அழுத்த வந்ததாகவும் அதனால் தான் அவருக்கு கொடுக்கப்படுவதாகவும் இவர்கள் சொன்னதாக எனக்கு தகவல் கிடைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நானும் இவர்களிடம் பல முறைகள் தகவல் அறியும் சட்டத்தில் பல தகவல்கள் கேட்டுள்ளேன். ஆனால் அனைத்து தகவல்களையும் இவர்கள் மறைத்து இவர்கள் தர மறுத்ததால் தகவலை நேரில் பார்க்க எனது நண்பர் அடைக்கலம் என்பவர் சென்றபோது தகவலை வழங்காமல் நேரில் பார்க்க விடாமல் அவரை அலுவலகத்துக்குள் வைத்து மிரட்டி அவரால் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய செயற்பொறியாளர் மீதும் அந்த பொது தகவல் அலுவலர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகத்தில் பல்வேறு முறைகேடுகள், இதை தகவல் அறியும் சட்டத்தில் தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக நான் ஒவ்வொரு தகவலும் கேட்டுள்ளேன். அனைத்தையும் இவர்கள் மறைத்து வருகிறார்கள். ஆனால் அதற்குள்ள உரிய ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. இதில் இன்னும் என்ன என்றால், இப்போது இருக்கக்கூடிய கண்காணிப்பு பொறியாளர் 31/12/2014 அன்று இங்கு இருந்து திருப்பதிக்கு சென்றுவிட்டு
திருப்பதியில் மொட்டையடித்து விட்டு அங்கிருந்து 6ஆம் தேதி மதுரையில் கூடுதல் பணிப்பொறுப்பை ஏற்றுள்ளார். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஆவணத்தில் தான் இங்கே திருநெல்வேலியில் இருந்ததாகவும் அந்த லீவு தினத்தில் கூட பணி செய்ததாகவும் அதற்கு 40 லிட்டர் அந்த அம்பாஸ்டர் காருக்கு பயன்படுத்தப்பட்டதாக தகவல் கொடுத்தாரு. ஆனா இவர் அந்த அம்பாஸ்டர் திருநெல்வேலியில இருந்து மதுரைக்குள்ள 4 செக் போஸ்ட்லயும் எந்த டோல்கேட்லயும் கிராஸ் பண்ணலன்னு சொல்லி அந்த டோல்கேட் எனக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இப்படி பல்வேறு முறைகேடுகள் தொடர்ந்து இந்த பொதுப்பணித்துறையில் நடந்து வருது. இங்கு இருக்கக்கூடிய கண்காணிப்பு பொறியாளருக்கு 0.5% மற்றும் அலுவலக செலவுக்கு 1% கொடுத்தா தான் இந்த மாதிரி பணிகளை செய்ய முடியுது. இப்படி செய்வதனால எங்களால் எப்படி பணிகளை சிறப்பாக செய்ய முடியும், பணிகளில் பல விரிசல்களும் உடசல்களும் ஏற்படத்தான் செய்யும்னு அந்த ஒப்பந்தக்காரர்கள் என்னிடம் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பொதுப்பணித்துறையில் லஞ்சம் வாங்குகின்ற ஒரு அலுவலகமாக திருநெல்வேலி உள்ளது. ஆகவே தமிழ்நாட்டில் இந்த லஞ்சம் வாங்குவதில் முதல் இடத்தை இந்த திருநெல்வேலி மாவட்ட பொதுப்பணித்துறைக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த திருநெல்வேலி மக்களுடைய கோரிக்கையாக வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அவர் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகள் தெரிவித்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து நாம் இங்கே வந்தபோது நமக்கு அதாவது கண்காணிப்பு பொறியாளர் தகவல் அளிக்க மறுத்ததும் அவர் இங்கிருந்து வெளியே சென்றதும் ஒரு சந்தேகத்தை எழுந்துள்ளது. எனவே இவர் மீது உள்ள இந்த குற்றச்சாட்டு மட்டுமின்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து சம்பந்தப்பட்ட அரசுத்துறை அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் பிரம்மா மட்டுமின்றி அனைத்து சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது.